பாலைவனத்தில் எம்ஜிஆர் தயாரித்து இரட்டை வேடங்களில் நடித்த திரைப்படம் அடிமைப்பெண். இந்தியா பாகிஸ்தான் எல்லையை ஒட்டி ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள ஷெர்ஹாட் பாலைவனத்தில் படப்பிடிப்பு நடத்தப்பட்டிருந்தது. தண்ணீரே கிடைக்காத அந்த பாலைவனத்திற்கு 40 மைல் தூரத்திலிருந்து இளநீரும் கோகோ கோலா பானமும் வேண்டிய அளவிற்கு வரவழைத்தார் எம்ஜிஆர். 1000த்திற்கும் மேற்பட்ட ஒட்டகக் கூட்டம். சம்பந்தப்பட்ட காட்சிகளை எல்லாம் காலையிலேயே படமாக்கச் சொல்லிவிடுவார் எம்ஜிஆர். ஒவ்வொரு நாளும் பல்லாயிரக்கணக்கான ரூபாய்கள் இந்த ஒட்டகங்களுக்கும் அதன் உரிமையாளர்களுக்கும் வாடகை. அதில் சவாரி செய்பவர்களுக்கு தனிச் சாப்பாடு. வேறு மொழி ஏதும் அறியாத அவர்களிடம் ஒவ்வொன்றையும் ஹிந்தியில் சொல்லித்தான் விளங்க வைக்க வேண்டும். சினிமா பற்றி அதிகம் அறிந்திராத, படப்பிடிப்பு பற்றி துளியும் தெரிந்திராத அவர்களை எப்படி நடிக்க வேண்டும் என படப்பிடிப்பு குழுவினர் பொறுமை இழக்கா வண்ணம் சொல்லிக் கொடுத்து படப்பிடிப்பை வெற்றிகரமாக நடத்தி முடித்ததற்கு எம்ஜிஆரின் விடா முயற்சியும் தன்னம்பிக்கையுமே 1969ஆம் ஆண்டு வெளிவந்த அடிமை பெண் திரைப்படம் சிறந்த தமிழ்நாடு அரசு சினிமா விருதினை வென்றதோடு வசூல் ரீதியாக ஒரு மாபெரும் சாதனை வெற்றியையும் பதிவு செய்திருந்தது.